நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். உலக அளவில் தெற்காசிய நாடுகள் 25 ஆண்டில் சூப்பர் பவராக மாறும் என்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா பேசினார். புதுவை பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழா ஜவஹர்லால் நேரு அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு துணைவேந்தர் தரின் தலைமை தாங்கினார். மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி, அமைச்சர் ஷாஜகான் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய அரசின் திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா கலந்து கொண்டு பேசுகையில், புதுவை பல்கலைக்கழகம் மத்திய அரசு அளிக்கும் நிதியை சரியான முறையில் பயன்படுத்தி வளர்ச்சிப் பணிகளை செய்துள்ளது என்றும், உலக அளவில் தெற்காசிய நாடுகள் சூப்பர் பவராக அடுத்த 25 ஆண்டுகளில் உருவெடுக்கும் நிலை உள்ளது என்று பேசினார். விழாவில் மான்டேக் சிங் அலுவாலியா, டாக்டர் செரியன் உள்பட 75 பேருக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் 11,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டமும் வழங்கப்பட்டது. விழாவில் பதிவாளர் லோகநாதன், இயக்குனர் ராமதாஸ், நிதி அதிகாரி சம்பத், மக்கள் தொடர்பு அதிகாரி வல்லத்தான் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். கெம்ஃபேப் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரி 4 கிராம மீனவ மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை காலாப்பட்டு கெம்ஃபேப் தொழிற்சாலையில் ஏற்பட்ட ரசாயன கசிவால் மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின்படி தொழிற்சாலை மூடப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தொழிற்சாலையின் பாதுகாப்பு ஏற்பாடு பற்றி ஆய்வு செய்ய தொழிற்சாலை 2 நாட்களுக்கு திறக்கப்பட்டு ஆய்வு நடைபெற்றது. ஆனால் காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கனகசெட்டிக்குளம் ஆகிய மீனவ பஞ்சாயத்துகளின் வலியுறுத்தலின்படி தொழிற்சாலையின் நுழைவு வாயிலில் வைக்கப்பட்ட சீல் உடைக்கப்படாமல் திறக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. இதனிடையே 4 கிராம மீனவ மக்களும் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கிருமாம்பாக்கம் கலவர வழக்கு CID போலீசாருக்கு மாற்றப்பட்டு வழக்கு ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டது என்று SP ரவீந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவை ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ், NR காங்கிரஸ் ஆகிய இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியது. இதில் இரு தரப்பினர் மீதும் 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கிருமாம்பாக்கம் போலீசாரால் விசாரணை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக 13 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் வழக்கு விசாரணையை CID பிரிவுக்கு மாற்றியும் சீனியர் SP கோட்டா மேற்பார்வையில் CID போலீசார் விசாரணை நடத்தவும் DIG சுக்லா உத்தரவிட்டார். இந்த உத்தரவின்படி வழக்கு பதிவு ஆவணங்களை CID போலீசாரிடம் கிருமாம்பாக்கம் போலீசார் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து எனது தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் செல்வம், சண்முகம், மோகன்குமார், சப் இன்ஸ்பெக்டர்கள் சுந்தரமூர்த்தி, ராஜ்குமார், சவுந்தரராஜன் ஆகியோர் கிருமாம்பாக்கத்தில் விசாரணையை துவக்கிவிட்டோம் என்று SP ரவீந்திரன் கூறியுள்ளார். புதுவையில் இன்று மேகமூட்டம் அதிக அளவில் இருந்ததால் வெயில் தணிந்து ஊட்டியை போல குளிர்ந்த காற்று வீசியதால் கடற்கரை பகுதி ரம்மியமாக காட்சியளித்தது. புதுவையில் நேற்று இரவு திடீர் மழை பெய்தது. இதனால் புதுவையில் பல்வேறு இடங்களில் மேகமூட்டம் அதிக அளவில் இருந்தது. இதனால் குளிர்ந்த காற்று வீசியது. பாரதி பூங்காவில் உள்ள மரங்களில் பூக்கள் பூத்து குலுங்கின. சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்திருந்தது. வானத்தை மேகம் சூழ்ந்து கொண்ட ரம்மியமான காட்சியை காண முடிந்தது. மழையும் பெய்யாமல் வெயிலும் அடிக்காமல் மிதமான சூழ்நிலை இருந்ததால் கடற்கரை பகுதி ரம்மியமாக காட்சியளித்தது. கிட்டத்தட்ட இன்று புதுவை முழுவதும் ஊட்டியைப் போல குளிர்ந்த காற்று வீசியது. வெயிலில் வாடி வந்த மக்கள் இன்று ஓரளவிற்கு மகிழ்ச்சி அடைந்தனர் என்று சொன்னால் அது மிகையாகாது. புதுவை ஆளுநரை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை ஆளுநரை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று மாநில தலைவர் தாமோதரன் நேற்று அறிவித்தார். அதன்படி இன்று ஆளுநர் மாளிகை முன்பு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் அன்பு செல்வம், முன்னாள் மாநில தலைவர்கள் விஸ்வேஸ்வரன், கேசவலு, மாநில துணைத் தலைவர் இளங்கோவன் உள்பட மாநில செயலாளர் சாமிநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவையில் நேற்று இரவு திடீர் மழை பெய்ததால் பூமி குளிர்ந்து தென்றல் காற்று வீசியது. தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. குமரி கடல் பகுதியில் கடந்த சில நாட்களாக காற்று சுழற்சி மையம் கொண்டிருந்தது. இதனால் தமிழகத்தின் பல பகுதிகளில் லேசான மற்றும் பலத்த மழை சூறாவளி காற்றுடன் பெய்தது. இந்நிலையில் நேற்று காலை முதல் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசான தூறல் போட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு புதுவை பகுதி முழுவதும் பரவலாக மழை பெய்தது. இதனால் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த காற்று வீசியது.
நேற்று இரவு திடீர் என்று மழை பெய்ததால் நகர்பகுதியில் சென்றவர்கள் செய்வதறியாது நின்றனர். மேலும் பலர் மழையில் நனைந்தபடியே வீட்டிற்கு சென்றனர். இந்நிலையில் இன்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுவை ஆளுநரை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வரும் 27ஆம் தேதி புதுவையில் வேலைநிறுத்தம் செய்கின்றன. புதுவை கடலூர் சாலையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன், அவைத் தலைவர் பாண்டுரங்கன், கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஸ்வநாதன், நாரா கலைநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செயலாளர் பெருமாள், தமிழ் மாநில குழு உறுப்பினர் முருகன், என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் தந்தை பிரியன், கன்ஷிராம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தங்க கலைமாறன், கிராம பஞ்சாயத்து கூட்டமைப்பு துணைத் தலைவர் ஜெகநாதன் உள்பட எதிர்க்கட்சிகள் பல கலந்து கொண்டன. கூட்டத்தின் முடிவில் வரும் 27ஆம் தேதி வேலைநிறுத்தம் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. புதுவை கடற்கரை சாலையில் புதியதாக அமைக்கப்பட்ட மின் விளக்குகள் செயல்பட்டு கடற்கரையே திருவிழா போல் ஒளிமயமாக காட்சியளித்தது. புதுவை கடற்கரை சாலையை சீரமைக்கும் பணி துவங்கப்பட்டு விறுவிறுப்பாக பணிகள் நடைபெற்று வருகிறது. பெரும்பாலான பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் புதியதாக காண்போரை கவரும் வண்ணம் ஒட்டகச் சிவிங்கி வடிவில் அமைக்கப்பட்ட மின் விளக்குகள் செயல்பட்டு கடற்கரை ஒளிமயமாக காட்சியளித்தது. மேலும் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் சிறுவர் சிறுமியர்கள் தங்கள் பெற்றோருடன் கடற்கரைக்கு வந்திருந்தனர். அவர்கள் இந்த மின் விளக்குகளின் அமைப்பை கண்டு மகிழ்ந்தனர். மொத்தத்தில் கடற்கரை சாலையே மக்கள் கூட்டத்தோடு எங்கும் ஒளிமயமாக மிளிர்ந்து திருவிழாவினை போல் காட்சியளித்தது. புதுவை நெட்டப்பாக்கம் கொம்யூன் கோர்க்காடு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி விழா நடைபெற்றது. புதுவை நெட்டப்பாக்கம் கொம்யூன் கோர்க்காட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவின் முக்கிய உற்சவமாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திரௌபதி அம்மனுக்கு சிறப்பாக அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு தீமிதி விழா நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற கடுமையாக விரதமிருந்து ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீயினை மிதித்து வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி வீதியூரா நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருள் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழுவினர் மற்றும் கோர்க்காடு கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.